திருட்டு நரியும் புத்திசாலி முயலும். ஒரு காட்டுல ஒரு தந்திரகார நரி வாழ்ந்து வந்தது. அந்த நரி சொந்தமா உணவு சேகரிச்சு சாப்பிடாமல் காட்டு மிருகங்களிடமிருந்து திருடி உண்டது. இத பார்த்த எல்லா மிருகங்களும் நரிக்கிட்ட பத்திரமா நடந்து கொண்டன. நரி கண்ணுல படுற மாதிரி எதையும் வைக்காதுங்க அதுங்க. இருந்தாலும் அந்த பொல்லாத நரி எப்படியோ காட்டு மிருகங்கள் சேமிச்சு வச்சிருக்கிற உணவு தானியங்கள் எல்லாத்தையும் கண்டுபிடித்து திருடி தின்னுகிட்டே இருந்தது. அப்பொழுதுதான் ஒரு புத்திசாலி முயல் அந்த நரியை பார்த்து நினைத்தது, அடடா, சொந்தமாக உணவு சேமித்து வாழ்க்கை நடத்தாமல் திருடி உண்ணும் நரிக்கு சரியான பாடம் புகட்டணுமே என நினைத்தது. உடனே சொன்னது, நான் காட்டுப்பகுதியில் ஒரு நல்ல இடத்தில் ஆப்பிள் தோட்டம் போட போகிறேன் எனச் சொல்லி சிறிது நேரம் வேலை செய்தது. இதை தூரத்திலிருந்து பார்த்த நரி, ஆப்பிள் தோட்டம் போடுகிறதா முயல்? அப்ப கொஞ்ச நாள் கழிச்சு நமக்கு சரியான தீனி இருக்கு என நினைத்தது. தினமும் அங்கு வந்து ஆப்பிள் காய்த்ததா என பார்த்துக்கிட்டே இருந்தது. கொஞ்ச நாள் கழிச்சு ஆப்பிள் காய்க்க ஆரம்பித்தது. உடனே அங்கு வந்த நரி வேக வேகமாக ஆப்பிள் தோட்டத்துக்குள் புகுந்து ஆப்பிள் எல்லாத்தையும் பிச்சி திங்க ஆரம்பித்தது. அப்பொழுது திடீர்னு நரிக்கு உடம்பெல்லாம் அரிக்க ஆரம்பித்தது. கொஞ்ச நேரத்தில் உடம்பெல்லாம் தடிப்புதடிப்பா வந்து அங்கேயே விழுந்தது நரி. அப்பொழுது அங்கு வந்த முயல் சொன்னது, நீ பெரிய திருட்டு பயணி எனக்கு தெரியும். அதனால்தான் ஒவ்வொரு ஆப்பிள் செடிக்கு பக்கத்துலயும் ஒரு அரிப்பு செடிய நட்டு வச்சேன். ஆப்பிள் பிடுங்குற அவசரத்தில் நீ அந்த அரிப்பு செடியில் உன் உடம்பை தேய்ச்சதுனால தான் உன் உடம்பு இப்படி ஆகிடுச்சு என்றது. அதை கேட்ட எல்லா மிருகங்களும் அங்கு வந்து நரியை பார்த்து சிரித்தன. தங்களோட உழைப்பெல்லாம் திருடி தின்ன நரிக்கு சரியான தண்டனை கிடைத்ததெனச் சொல்லி அங்கிருந்து சென்றனர். உழைத்து சாப்பிடாமல் அடுத்தவங்க பொருளை திருடி தின்ன அந்த நரிக்கு யாருமே உதவ வரவில்லை. அப்பொழுதுதான் இத்தனை நாள் தான் செய்த தப்புக்கெல்லாம் சரியான தண்டனை கிடைத்தது என நினைத்து திருந்தி வாழ ஆரம்பித்தது அந்த நரி. நீதி: பிறரை ஏமாற்றி வாழ்பவன் ஏமாற்றப்படுவான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.